ஷைத்தானுக்கு எந்த மனிதனையும் மக்ஹூராக திருப்பந்திச்சு இழுத்து கொண்டு போற அந்த அதாவது ஆற்றல் ஷைத்தானுக்கு, இஜ்பார் பண்ற ஆற்றல் ஷைத்தானுக்கு இல்லை. ஆனால் நீங்களாக போய் உங்களை கொடுத்து கொண்டால் நிச்சயமாக அந்த ஆற்றல் அவனுக்கு என்ன செய்யும் உண்டா. ஏன்னா நீங்க சரண்டர் ஆகிறீங்க, நீங்களா உங்களை கொண்டு போய் கொடுக்குறீங்க. எங்கேயும் உலகத்தில் இது இயல்பானது. எங்கேயும் நம்மளே கொண்டு போய் நான் அவனை கீழே இருக்கிறேன்னு சொன்னா என்ன அவனுக்கு அந்த இது உண்டாகும். நம்ம நாட்டில் இருந்து விசா கொடுத்து நம்ம விசா எடுத்து டிக்கெட் போட்டு வந்து இவனுக்கு என்ன கொடுத்துக்கிறோம், நீ சம்பளம் தான் நான் என்ன செய்யறோம் உனக்கு கீழே, நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் என்ன அர்த்தம் என்ன, அதிகாரத்தை அவனுக்கு கீழே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்திக்கிறோம். புள்ள மௌத்து போகாத என்றா கட்டுப்படுறோமா இல்லையா? இப்ப யார் இந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது? நாங்க. புள்ள மௌத்து நீ போகாத என்றா கட்டுப்படுறோம். உனக்கு இந்த தடவை என்னது, நீ 2 நாள் உம்ரா போக நினைச்ச உனக்கு உம்ரா கேன்சல் என்றா கட்டுப்படுறோம். யார் தரது? நீ கொடுத்தது. நிச்சயமாக உங்களுக்கு அதை விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். எனவே நீங்க அதிகாரம் கொடுத்தா சைத்தானுக்கு என்ன செய்யும், அதிகாரம் உண்டாகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான்.